ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட 17th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய சோடம் நம்ம ஹீரோவோட கையில் அங்கே வந்து நிற்கும். அது ஆளு கையில் பூச்ச உடனே ஸ்ட்ரென்த்தே அப்படியே ரீகெயின் ஆகுது. இதனால எனக்குள்ள பயங்கரமான எனர்ஜி அப்படியே சர்ஜ் ஆகுது. அந்த ஃபயர் டீமனுக்கும் அங்கே புரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பாக இருக்குன்னு. அங்கே ஸ்வாட் டீமனோட ஸ்வாட் டெக்னிக் அதையும் ஆளு ஷேர் பண்ண, இதனால ஆளு கத்துக்கின அந்த டிமானிக் ஸ்வாட் அதுக்கான டெக்னிக்கும் நம்ம ஆளு கிட்ட வரும். அங்க ஷின்னோட ஆரா கம்ப்ளீட்டா அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுங்களுக்கும் அங்க புரியுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் சிரிக்கிறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா நம்ம யோசிச்சதை விட சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. அங்க ஹெவன்லி டீமனுக்கான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை நம்ம ஆளு பண்ண, அவ்வளோதான் அந்த ப்ரெஷரையும் ஆராவையும் ஃபீல் பண்ணோன்னே அதுங்க அப்படியே தள்ளி போகுது. ஆமா, உங்க எல்லாருக்குமே என்ன ஆச்சு? அப்படியே பயந்து ஓடுறீங்க. டக்குன்னு நம்மளும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கை பண்ணுவான். அதுவும் அந்த ஃபயர் மான்ஸ்டர் மேலே பட, அவ்வளோதான் அதோட ஆர்மர் அப்படியே உடஞ்சி போகுது. வாயிலேருந்து ரத்தமாக பீச்சிங் நடிக்கும். அதுக்கு இப்பயும் அவங்க ஐடியாவே இல்லை. என்னோட மாஸ்டர் ப்ரெஷியஸாக என் மேலே பிளெஸிங்கை போட்டு கிரியேட் பண்ண இந்த பாடி எப்படி இந்த மாதிரி ஆகலாம்? அந்த பர்சன் ஒன்றும் ஒரு ஆர்டினரியான பர்சனாக எனக்கு தெரியல. இந்த சைடு அந்த ஹைட்ரா அது மேலேயும் அந்த ஸ்லாஷ் அட்டாக் படும். இதனால 3 தலையும் அப்படியே துண்டாவுது. இன்னொரு சைடு நம்ம ஷின்னும் அங்கே கடுப்பாகுறான். ஏன்னா 2 பேர் மேலே அட்டாக் பட்டிருக்கோம். ஆனால் அந்த டைகர் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் அது அப்படியே பந்து போயிடுச்சு. உனக்கு அவ்வளோ தைரியமா? நீ தான் என் நம்பர் 1 சோல்ஜராக இருக்கிற கயாமி ட்ரைபோட ஆண்டம் முழுங்குன. அதுக்காக உன்னை தேடி வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன். ஆனால் பிரச்சனையாக இருக்கிறதே இப்போ டிவைன் பவர் தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு எனஃபா இல்லை. என்னாலையும் அடிக்கடி அந்த ரெயின் ஆஃப் தி ஹெவன்லி டீமன் அந்த அட்டாக்கை தொடர்ந்து பண்ண முடியாது. அங்கே டிவைன் பவரும் நம்ம ஹீரோ கிட்ட கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ அந்த பெரிய அட்டாக்கை பண்ணனால ஆளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக அங்கே ஃபீல் ஆகும். அங்கே இதை பார்க்குற அந்த டைகர் பீஸ்டும் எனக்கு தெரிஞ்சு அவனோட பவரை ஆளு அதிக அளவில் பயன்படுத்திட்டான். அதான் ஆளால் இப்போ சரியாக நிற்க முடியல. இதுதான் எனக்கான வாய்ப்பு, செத்துப்போ இப்படின்னு அதுவும் பயங்கர வேகமாக அங்கே வரும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சின்ன மேலே எமிட் ஆகிற ஆறாவை பார்த்து அது இன்னமும் பயந்து போகுது. ஆமாம், என்ன ஆச்சு? சடனாக எதுக்காக அந்த பர்சன் கிட்ட அவனோட பவர் அது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அங்கே அதே மாதிரி தான் ஆகுது. டிவைன் பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. அப்புறம் தாங்க சிஸ்டமும் நோட்டிஃபை பண்ணோம். அங்கே மீனாவால் மிரியோட சீலும் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ மிரியும் ஒரு எஸ் ரேங்காக மாறிட்டான். அட, மிரே சொன்ன மாதிரியே அந்த மிராக்கிள் அது ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எஸ் ரேங்க் கேட்டகரியில் நம்ம ஹீரோ கிட்ட 9 பிலீவர்ஸ் இருக்காங்க. மிரி, உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீ அங்கே சீலை உடைச்சனால கரெக்டான டைமில் என்னோட டிவைன் பவரும் திரும்பியும் முழுமையாக ரீகெயின் ஆயிடுச்சு. மிரி பண்ண மாதிரியே ஸ்வாடிமன் நீயும் எஸ் ரேங்க்கு போயிட்டாலே போதும். இவங்க எல்லாரையுமே என்னால் மொத்தமாக முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எத்தோனே என் மேலே அட்டாக் பண்ண வந்த அந்த பீஸ்ட் அது மாதிரி தான் நான் இந்த அட்டாக்கை பண்ண போகிறேன். அங்கே அந்த பீஸ்ட்டுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அட, நான் தேவையில்லாமல் முன்னாடி வந்து மாட்டிக்கினேன்னா என்ன? ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே ரீஜென்ரேட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ஆளுக்கு தெரியல. ஆமாம், என்ன சவுண்டு? அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது. பின்னாடி இதுக்கு முன்னாடி வெட்டி போட்ட அந்த ஹைட்ரா அது தன்னைத்தானியே அங்கே ரீஜென்ரேட் பண்ணிக்கிச்சு. இப்போ அதோட எல்லா தலையும் என்லெஸ்ஸாக ரீஜென்ரேட் ஆகிருக்கு. என்ன ஆச்சு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கியோ? சிக்னிஃபிகண்டான ஈவில் பார்பேரியன் காட், என்னோட பாடி இம்மார்டலிட்டியால் பிளெஸ்டாக இருக்கு. அதனால நீ ஸ்வாடு இல்லை என்ன வேணா வச்சு தாக்கு. என்லெஸ்ஸா இதே மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்னால் ரீஜென்ரேட் ஆக முடியும். அங்கே ஹைட்ரா மொத்தமாக ரீஜென்ரேட் ஆகி நிற்கும். இப்போதான் ஆளு ஸ்டாட்ஸே பார்க்குறான். அந்த ஹைட்ராவோட ஸ்டாட்ஸில் என்லெஸ்ஸான ரீஜென்ரேஷன் அப்படின்னு அங்கே போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே, ஆமாம் இது என்ன புது தலைவலியாக இருக்கு. உடனே அந்த ஹைட்ராவும், ஆமா என்னாச்சு? உனக்கு பயமா இருக்கோ? ஏன்னா உன்னோட ஸ்வாடுக்கான ஆரா அது என்னதான் பயங்கரமா இருந்தாலும் கண்டிப்பா என்ன கொல்லவே முடியாது. இப்படியே ரொம்ப வேகத்தோட நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு வரும். அங்க திடீர்னு அந்த ஸ்வாடும் அப்படியே பேச ஆரம்பிக்கும். ஆமா, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறியா? என்னை பத்தி இப்படி பேசலாம் உனக்கு தகுதியே இல்லை. அங்க நம்மாலே ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா, என்ன இது? இந்த ஸ்வாடால பேசலாம் முடியுமா? அங்க ஹைட்ராவும் அதே மாதிரிதான். ஹைட்ராவும் சிச்சிங்கனே அங்க கேட்கும். ஆமா, என்னப்பா இது? இந்த வெப்பனால பேசலாம் முடியுமா? சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வாடா இருக்கு. ஈவில் காட், உனக்கு உனக்கப்புறம் இதை எனக்கான ட்ராஃபியா நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். அங்க இது கேட்குற அந்த ஸ்வாடும் பயங்கரமா கடுப்பாகுது. ஹேய் ஸ்னேக்கு தலையா, தேவையில்லாம நான்சென்ஸா நீ எதோ பேசுற. இதுக்காகவே உன் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அப்படியா? உன்ன மாதிரி ஒரு ஸ்வாடால பெருசா என்ன பண்ண முடியும்? நீ எப்பயுமே ஒரு ஒத்தலெஸ்ஸான ஸ்வாட் தான். உன்னால என்னதான் என்ன வெட்ட முடிஞ்சாலும் கண்டிப்பா என்னால திரும்பவும் ரீஜென்ரேட் ஆக முடியும். உனக்கு வேணும்னா என் மேல வெட்டி நீ தாராளமா செக் பண்ணலாம். அப்படியே உன்னால முடியலையா, நான் அவனை கொண்டுட்டு உன்னை ஒரு டெக்கரேஷனா பயன்படுத்திக்கிறேன். அங்க ஷின்னுக்கும் என்ன தெரியல, அந்த ஸ்வாடுக்குள்ள
ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான என்டிட்டி இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. மவுண்ட்டுவா செக்டோட அந்த ஃபவுண்டர் அவரை விடவும் இந்த வாய்ஸ் கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஹைட்ரா அப்படி அங்க சொல்லியிருக்கோம்ல, இதனால அந்த ஸ்வாடும் பயங்கரமா அங்க சிரிக்கும். அங்க நம்மளுக்கும் புரியல, ஆமா இந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கிற பர்சன் அவரு உண்மையிலேயே யாரு. அங்க ஹைட்ராக்குமே அங்க ஐடியா இல்லை எதுக்காக அந்த ஸ்வாடை இப்படி சிரிக்கணும்னு. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கியோ, ஏன்னா ஆல்ரெடி உன் கதையை முடிச்சிட்டேன், நீ எப்பயோ இறந்து போயிட்ட. அந்த இடத்துல ஹைட்ராவோட உடம்பும் அப்படியே தூசியா மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. இதை பாக்குற ஹைட்ராக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்லை. ஆமா அந்த ஸ்வாட்ல என்ன ஏதாச்சும் ஈவலான கர்ஸ் இருக்கா என்ன, எதனால இப்படி ஆகுது. ஆனா ஏதோ ஒண்ணு என்கிட்ட அந்த இம்மார்டலிட்டிக்கான பிளெஸிங் இருக்கு, கண்டிப்பா என்னால ரீஜெனரேட் ஆக முடியும், என்னோட மாஸ்டரோட பவர் என்கிட்ட இருக்கு இப்படின்னு தான் அது யோசிக்கும். ஆனா அத்த செகண்டே அதோட இன்னொரு உடம்பும் அப்படியே தூசியா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. ஆமா என்ன ஆச்சு ஹைட்ரா, உன்னால என்னோட அட்டாக்ல இருந்து சர்வே ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சியா. நீ இம்மார்டலா இருக்கலாம், ஆனா என்னோட பிளேடால எது வெட்டப்பட்டுச்சோ அது துண்டு துண்டா போறதும் இல்லாம தூசியா மொத்தமா போயிடும். அங்க இதே மாதிரி அது மொத்தமா அழிஞ்சு போகுது. பாத்தியா என்னை பத்தி நீ ரொம்ப தப்பா பேசுன, ஆனா இந்த இடத்துல கடைசியா அழிஞ்சு போனது நீதான். அங்க ஹைட்ரா அழிஞ்சு போனனால அது ஒரு சாக்ரிஃபைஸா நம்ம ஹீரோக்கு அப்சர்வ் ஆகுது. நம்ம ஹீரோ மேலேயும் ஒரு பயங்கரமான ஆரா அப்பியர் ஆகும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கரா மாற விஷயத்த என்னால உணர முடியுது, அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்களை முச்ச விட்டாலே போதும், பயங்கர ஸ்ட்ராங்கா என்னால மாற முடியும். இப்படி ஆளு யோசிக்கும் போது சடனா ஆளு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா முன்னாடி அந்த பெரிய ஹைட்ராவை மொத்தமா முச்சிட்டான், ஆனா இன்னமும் அந்த டைகர் மாஸ்டர் பின்னாடி இருக்கும், அதுவும் பயங்கர வேகமா வரும். நீ முன்னாடி பார்த்த டைம்ல பின்னாடி பார்க்கல, இன்னைக்கு உன் கதை துண்டு துண்டாக போகுது என் விங்ஸ்னால. அதோட விங்ஸை வச்சு கண்டினியூஸா ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்கும் அது பண்ணும், அதுவும் டைரக்டா நம்ம ஆளு மேல அப்படியே பட வரும். ஆனா அதுக்குள்ள எல்லா அட்டாக்குமே அவனோட ஸ்வாடை வச்சு ஸ்விங் பண்ணி ஒண்ணுமே இல்லாம வைக்கிறான். அந்த ஸ்வாடை அவங்க பாராட்டும், பரவாயில்ல நீ உண்மையிலேயே நல்ல விஷயத்த பண்ணிருக்க, நான் யோசிச்ச மாதிரி நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்டூப்பிடா இல்ல, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ அடாப்ட் பண்ணிக்கின, வாய மூரியா, நான் சுத்தமா யோசிக்கல அந்த பூனையால இந்த மாதிரி ஒரு ஸ்னீக்கியான அட்டாக் பண்ண முடியும்னு. அவங்க திடீர்னு அந்த மாஸ்டருக்கும் என்னன்னு தெரியல, வயிற்றுல ஏதோ ஒரு மூமெண்ட் அங்கே தெரியும். ஷின்னுக்கு அங்கே புரியல. ஷின்னும் கேட்குறான், ஆமா என்ன திரும்பவும் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ட்ரிக்கை நீ பண்ண போறியா என்ன. வயிறையே கிழிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இங்கன்னு தெரியும். அதை பார்க்குற நம்ம ஷின்னுக்கு அங்கே புரியல, ஆமா என்ன விஷயம். பயங்கர வேகமாக அது கீழே விழும், ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. அட என்னோட என் வயிறு அப்படி கிளிகிற மாதிரி எனக்கு வலிக்குது. அதோட கண்ணெல்லாம் பிதிங்கின்னு வர மாதிரி ஆகும், அதோட வயிறும் கிழிஞ்சு போகுது. பார்த்தா வரது வேற யாரும் இல்ல, நம்ம கயாமி ட்ரைபோட அதே ஆண்ட். எனக்கு தெரியும் உனக்கு எதுவுமே ஆகலன்னு. ஆமா இல்லையா பின்ன, டவல்ல ஏகப்பட்ட ஆளுங்க கூட சண்டை போட்டிருக்கேன், அப்படி இருக்கும் போது இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடே நீ தாண்டா உண்மையிலேயே பெஸ்ட். உடனே அந்த சுவாடம் பேசவும், ஆமா உன்னோட சர்வெண்ட்டை ஹேண்டில் பண்றது உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு போலியே. ஹே சுவாடு, ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட கேட்கணும், நீ ஃபர்ஸ்ட் யாரு, அப்பனா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா. நான் யோசிக்கல, என்ன ஒரு ஃபூலிஷான மேனா இருக்க, நல்லா காதை தோந்து வச்சு நல்லா கேளு, நான் தான் ஹானரபிளான இப்படின்னு அது சொல்றதுக்கு போவோம். ஆனா நம்ம ஆளு பயங்கரமா கத்துறான், அடே எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை டைமும் இல்லை, சீக்கிரமா சொல்லு, நான் தான் ஹானரபிளான, நான் யாரு இப்படின்னு அந்த ஸ்வாடுக்கே அங்க தெரியல அது யாருன்னு. இது இந்த அளவுக்கு கிரேசியா பண்ற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தின அந்த சின்ன நைஃப் ஸ்வாடு கார்டோட அந்த கிச்சன் நைஃப் தான் இது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஜஸ்ட் நீ யாரு, அட 1000 பிளேடு நீயே சொல்லு இவன் யாரு. ஆனா 1000 பிளேடும் அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாது, அப்படியே அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும் கொஷினை. இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. வேற வழியே இல்லை, இந்த மாதிரி டைம்ல நான் போட்ட அந்த காசு எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்றது தான் ஒரே ஒரு வழி. சைட்ல ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், நம்மளால சைட்ல பாக்குறான். இதுக்கு முன்னாடி நெருப்பு மாதிரி ஒரு மாஸ்டர் இருந்திருக்கும்ல, அதுவும் அவங்க பேச ஆரம்பிக்குது. நீலாம் எனக்கு ஒரு பக் மாதிரி, என் லாடு மூலமா கிராண்ட் செய்யப்பட்ட இந்த பாடி இதையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டல, இதுக்காக கண்டிப்பா உன்னை என்னால மன்னிக்க முடியாது. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பர்சன் அழிஞ்சு போயிட்டான்னு யோசிச்சேன், ஆனா எப்படி இது இன்னமும் உயிரோட இருக்கு. ஆராங்னி, இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் ஒட்டு மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்படி பண்ண உனிதான் இந்த ஈவில் கார்டை என்னால மொத்தமா அழிக்க முடியும். அடே நீ என்ன பைத்தியமா, ஆல்ரெடி நீ கேட்ட மாதிரி 100 மில்லியன் சாக்ரிஃபைஸை நான் பண்ணேன். இப்போ உனக்கு 1 பில்லியன் அங்க தேவையா? இல்ல 1 பில்லியன்லாம் ரொம்ப கம்மி. இங்க இருக்கிற டோட்டலான 100 பில்லியன் ஆண்ட் ஆர்மி அவங்கள எனக்காக பலியிடணும், அப்பதான் எனக்கு பயங்கரமான பவர்ஸ் அங்க கிடைக்கும்.
அங்க அராக்னியே ரொம்ப ஆச்சரியமாவுறா. ஆமா, நீ என்ன சொல்ல இருக்க? இது எல்லாமே நான் பண்றது நம்ம காடுக்காக. அதனால எல்லாரையுமே நான் மொத்தமா முடிக்க போறேன். அவ்வளவுதான். ஆள் இப்படி சொன்னோடனே அந்த நெருப்பும் எல்லா எத்த நோக்கியும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே கத்துறாங்க, கதறாங்க. ஆனா எல்லாருமே அழிஞ்சு போனதான் மிச்சம். அங்க அராக்னியும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஃபயர் மான்ஸ்டர் கேக்குற மாதிரி இல்ல. ஏமா, நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? எதுக்காக இந்த மாதிரி ஒரு நாய்ஸியான உமனா இருக்க? என்னோட சாக்ரிஃபைஸை பொறுமையா எனக்கு கலெக்ட் பண்ண விட. அதை எத்தனை பேரை தொடர்ந்து கொள்ளமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸும் பெரிய அளவுல அதிகரிக்குது. இதை பார்க்குற நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறோம். ஆமா, என்ன இது பெருசாயினே போகுது. அங்க சைட்ல உருண்டியா ஒரு பெரிய கல் இருக்கும். அதையும் கயாமி ட்ரைப்ல இருக்க அந்த ஆண்டோம் அப்படியே தூக்கி வேகமா அந்த ஃபயர் மான்ஸ்டரை நோக்கி அடிக்கும். அவ்வளோ பெரிய ராக்கு பட்டும் அதுக்கு எதுவுமே ஆகல. பட்டவுனே அப்படியே அது மெல்ட் ஆகி ஒண்ணுமே இல்லாம கீழே விழும். இதை பார்க்குற நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன இது? அது ஒரு கல்லு, அதுவே மெல்ட் ஆகுதா? இது எங்க மாஸ்டரோட பவரு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு? கயாமி ட்ரைபோட அந்த ஆண்டோ, ஆமா லாச்சின், இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம் எனக்கு தெரியல. ஆமா, அவன் என்ன பைத்தியமா? இந்த டைம்ல இதெல்லாம் கேட்க வேண்டிய கொஷினா இது? அட ஸ்வாடு, உன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா என்ன? வேற என்ன? அவனோட ஃபிளேம்ஸை ஒண்ணுமே இல்லாம வெட்டி போடு. ஏன்னா பாரு, அது ஒரு வீக்கான ஃபிளேம் தான். ஆனா நம்ம ஆளுக்கு அங்க சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆமா, நீ என்ன சொல்ல இருக்க? அது என்ன ஒரு வீக்கான ஃபிளேமா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல. ஏன்னா அது படுற ஒரு இடமும் அப்படியே உருக ஆரம்பிக்குது. ஜஸ்ட் என் மேல நம்பிக்கை வை. இந்த உலகத்துல கட் பண்ண முடியாத மாதிரி எதுவுமே இல்ல. சரி, என்கிட்டயும் இப்ப வேற வழி இல்ல. இவரே அங்க சொல்லும் போது நானும் அதேதான் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ஒரு கை பாத்துடலாம். அந்த ரெயின் ஆஃப் எவன்லி டீமன் அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்மா ஆளு பயன்படுத்துறான். அதுவும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும் ஏதாச்சும் ஆகுமான்னு. ஆனா பெருசா அதனால எதுவுமே ஆகல. ஆமா, என்ன ஆச்சு? உன்கிட்ட இந்த அளவுக்கு தான் பவர் இருக்கோ? ஏன்னா பாரு, உன்னால என் மேல ஒரு குட்டி கீரலை கூட கிரியேட் பண்ண முடியல. எனக்கு அப்பயே தெரியும் இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அந்த 10,000 பிளேடு ஆளு ஒரு பெரிய ஸ்கேமை என்கிட்ட பண்ணிட்டான். ஃப்ரீயான டெலிவரின்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். ஆண்ட்ரியா மொத்தமா இங்கேயே டெஸ்ட்ராய் ஆயிடும். என்னால எப்படி இந்த மாதிரி ஒரு கிரேசியான மாஸ்டரை மொத்தமா அழிக்க முடியும் இப்படின்னு ஆளு யோசிப்பான். போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் ஆகுது. அந்த ஹைட்ரா எப்படி லேட்டா அங்க அழிஞ்சு போயிருக்கும், அதே மாதிரி ஒரே ஸ்லாஷ்ல அதோட கதையும் அப்படியே முடியுது. அட என்ன இது? என்னோட பாடி எப்படி துண்டாவுது? என்னோட ப்ரெஷியஸான பாடி இது? இல்ல, இதுக்கு வாய்ப்பில்ல, இது இம்பாசிபிள் இப்படின்னு அதுவும் மொத்தமா அழிஞ்சு போகுது. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ பண்ண. வெற்றிகரமா அதை மொத்தமா முச்சு விட்ட நீ. நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கஸ்டாவை டிஃபீட் பண்ணவுனே நம்மளால மயங்கி போயிட்டான். ஆனா இப்பயும் நான் நிக்கிறேன் இப்படின்னு ஆளு யோசிப்பான். உடனே சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்குள்ள நீ ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம், ஏன்னா எதுவுமே முடியல. கொஞ்சம் மேல பாரு. மேல இப்போ ரீசெண்டா அவன் கொன்ன அதே மாஸ்டர் மாதிரியே இன்னொரு மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்கு. இதை பாக்குற நம்மளுக்கு ஐடியா இல்ல. அங்க ஸ்டாட்ஸும் அதுக்கு ஷோ ஆகுது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சன்கார்ட் அப்படின்னு ஒரு பேரோட இவங்க 2 பேருமே இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில 1000 வருஷத்துக்கும் மேல சண்டையும் போச்சு. அதுல தோத்து போன பிரதருக்காரன் ஆளு சீல் ஆயிட்டான். அங்க இன்னொருத்தன் இறந்து போனோன்னே இப்ப ஆளு வெளியில வந்துட்டான். அப்பனா இந்த மாஸ்டரோட உண்மையான ஐடென்டிட்டி அது சன்கார்டா? நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு ஒண்ணு இதை அன்சீல் பண்ணி விட்டனா? இதை பார்க்குற 1000 பிளேடும், ஹேய், உன் முன்னாடி இருக்கிறது ஒரு ஹை கிளாஸான காடு, அதுகிட்ட கண்டிப்பா நிற்க முடியாது, கேவ் அப் பண்ணி இறந்து போறது தான் பெஸ்ட்டு. உங்க 1000 பிளேடு இப்படி சொன்னோன்னே ஷின்னுக்கும் அங்கே கடுப்பாகுது. ஆனால் இந்த மாதிரி டைம்ல அந்த விஷயத்த பத்தி யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி பண்ண அட்டாக்லயே என்னோட டிவைன் பவர் அது எல்லாமே காலி. ஆனால் ஏதோ ஒன்று நான் கேவ் அப் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமஸான பர்சன் சொன்னான், வானமே இடிஞ்சு வந்தாலும் கண்டிப்பா அங்கே ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். மேலே அதுவும் மொத்தமாக அழிக்கலான்னு வரும். அங்க கயாமி ட்ரைபோட அந்த ஆண்டோ அந்த பிரஷரை அதால தாங்க முடியல. மேல இருந்து வர அந்த பிரஷர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால பேர்லி மூவே ஆக முடியல. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் இந்த இடத்துலயே சாகுற மாதிரி ஆயிடும். உடனே நம்ம ஹீரோவும் மோட்டிவேட் பண்றான், நீ அதுக்குன்னு பயப்பட வேணாம், அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற அந்த பீஸ்ட சுத்தி பயங்கரமா தூக்கி அடிக்கும். அது மேல நம்மால காட் கிரஷிங் ஃபிங்கர் பயன்படுத்த அது ஒரு சாக்ரிஃபைஸா அமையும். நம்மால அதை மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். மொத்தமா அப்சர்வ் பண்ணோன்னே ஒரு பயங்கரமான பவரை எமிட் ஆகுது. இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த பீஸ்டும் டபுள் ரேங்க்ல இருக்க ஒரு பீஸ்ட். இதனால அந்த 10 ரேங்க்குக்கான கோஸ்டும் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஷின்னும் ஒரு லோ கிளாஸ் ஈவில் கார்டா ப்ரொமோட் ஆகுறான். பரவாயில்லையே, ஒரு லோ கிளாஸ் ஈவில் கார்டா இருக்குது, இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுமா? கயாமி ட்ரைபோட அந்த ஆண்ட் செயின்டஸ் எல்லாருமே அங்க கத்துறாங்க.
லாச்சின் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களால முடியும். ஆமா, நான் தான் உங்க காடு, என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும். ஈவல் காட், பாயிண்ட்லெஸ்ஸா நீ எல்லாத்தையுமே பண்ணிருக்க. ஏன்னா கடைசியில உன்னையும் இந்த உலகத்தையும் மொத்தமா நான் எரிக்காம விட மாட்டேன். அங்க மிடில் ஃபிங்கரை வச்சு ஃபயர் ஆளு வர வைப்பான். அதோட கலரே அப்படியே கருப்பு கலர்ல இருக்கும். நான் யோசிச்சதை விட இதோட ஹாட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவல் காட், என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி விஷயம் என் மேல ஒர்க் ஆக வாய்ப்பே இல்லை. நான் யோசிச்சதை விட இந்த பர்சன் சடனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரதர்காரன் 100 பில்லியன் ஆண்ட்டை மொத்தமா அழிச்சிருப்பான். அது ஒரு சாக்ரிஃபைஸா அப்சர்வ் பண்ணனால்தான் இப்போ அவனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லனா ஆளு இதுக்கு முன்னாடி ஒரு ஹை கிளாஸ் காடா இருந்தான், அதனால இப்படி இருக்கா? நான் என்னதான் ஒரு லோ கிளாஸ் ஈவில் கார்டை ப்ரொமோட் ஆனாலும் ஸ்டில் அவனுக்கு மேட்சே இல்லைனா. அங்க இப்படியே அது மொத்தமா முடிக்கலான்னு வந்து அந்த ஃபயர் அட்டாக்கும் என்னாஃபாங்க இல்ல. இந்த டைம்ல வித்தியாசமா ஏதோ ஒரு பவர் நம்ம ஹீரோவோட மண்டைக்கு மேல வந்து அதை பாக்குற அந்த ஸ்வாடு ரொம்ப ஆச்சரியமாவும், அட இது சீன் அப்படியே நம்ம ஸ்வாட் டீமனை நோக்கி வரும். ஆளு ரொம்ப கடுமையா ஹெவன்லி டிமானிக் ஸ்வாடோட செகண்ட் ஃபார்ம் அதை பயிற்சி பண்ணிருக்கான். அதை நல்லா ட்ரை பண்ண கடைசியா எப்படியோ அதை கத்துக்கவும் செய்யறான். அவன் கத்துக்கினால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோக்கும் அந்த ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்க இந்த பவரை பார்த்து தான் அது ஆச்சரியமா இருக்கும். அட, இது ஹெவன்லி டிமானிக் ஸ்வாடோட செகண்ட் ஃபார்ம் தானே இது. இப்பதான் நான் உண்மையிலே யாருன்னு எனக்கு தெரியுது. அதோட உண்மையான அப்பியரன்ஸே அப்படியே வெளியில வரும். நான் தான் ஹெவன்லி டீமன். என்னது ஹெவன்லி டீமனா? அங்க காடையும் ஆக்டிவேட் ஆகுது. அவரோட ஸ்டோரியும் அங்க தெரிய ஆரம்பிக்குது. பாஸ்ட்ல ஆளு ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னாரு. ஹெவன்லி டீமன் இத்தனைக்கும் சொந்த டாட்டரையும் கொன்னாரு. அதுவும் ஏன்னா அந்த சொந்த டாட்டர் அவங்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு அப்போஸ்டலா மாறிட்டாங்க. அது ஒன்றும் இல்ல, அந்த டாட்டருக்குன்னு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர அவங்க எல்லாரையுமே தேடி மொத்தமா கொன்னு குவிச்சாரு அவரு. அதுக்கப்புறமா அவரையே கொன்னு இறந்தோ போனாரு. ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டுச்சா? நான் இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டா கண்டிப்பா யாராலையுமே அங்க உயிரோட இருக்க முடியாது. ஹெவன்லி டீமனுக்கும் சடனா இப்பதான் டாட்டரோட விஷயம்லாம் அங்க ஞாபகம் வரும். அங்க டாட்டர்னு அவரு கத்துறாரு. அங்க சிஸ்டம் வழியா ஆளுக்கு தெரியுது. இப்பயும் ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு தேடி நின்ற அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு மேல ஒரு பெரிய பகை வந்து இவருக்கு இருக்கு. அவரை தேடியும் அங்க ரிவெஞ்ச கொடுக்க முடியல. ஆனா கடைசியில 10,000 பிளேடு கிட்ட மாட்டி ஸ்கேம் ஆயிட்டாரு. அதனால அவரோட மெமரிஸும் இங்க போச்சு. ஆனா நல்ல வேலை ஸ்வாட் டீமனோட ஹெவன்லி டிமானிக் ஸ்வாட் அந்த டெக்னிக் மூலமா போன ஒரு மெமரியும் திரும்ப அவருக்கு வந்துச்சு. இதனால ஆளுக்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாகுது. ஏன்னா ஆளு நம்ம ஷின்னு கொண்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு ஸ்கேம் பண்ணிருக்கான். அங்க ஹெவன்லி டீமனும் நம்ம ஹீரோ கிட்ட பேசும். ஸ்வாட் டீமன் அவன் உன்னோட ஸ்டூடெண்டா? அவன் மூலமா என்னோட மெமரிஸ் அது எனக்கு ரீகெயின் இருக்கு. உண்மையை சொன்னா உனக்கு ரொம்ப நல்ல டிசைபிள் இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் என்னால இப்பயும் அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரிவெஞ்ச் இன்னமும் மிச்சம் இருக்கு. அத எனக்காக என் காட் உங்களால அதை பண்ண முடியுமா? டெஃபினட்டா அந்த விஷயத்த பண்ணுவேன். ஒரே ஸ்டேக்ல அவனோட கதையை நான் முடிப்பேன். அப்படியா? இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொன்னா உனக்கு என் பவரை பயன்படுத்துறதுக்கும் தகுதி இருக்கு. அதனால நான் உன்னை என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறேன். இதனால ஆளு இன்னமும் பவரா ஒரு பயங்கரமான பீமை வெளிப்படுத்துறான். சிஸ்டம் வழியா நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்க தெரியுது. ஹெவன்லி டீமனும் இப்போ நம்ம ஹீரோவோட பிலீவரா அங்க மாறிட்டாரு. அந்த பவர் அது மேல படும். ஆமா ஈவில் காட், நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வச்சு என்ன அழிக்க முடியுமா? பக் எப்பயுமே ஒரு பக் தான். ஹெவன்லி டீமனும் போதும், உன்னோட பெரிய அட்டாக்கை இந்த வாட்டி பண்ணு. ஆமா, உண்மையை சொன்னா நானும் அதே விஷயத்த தான் யோசிச்சேன். அவ்வளவுதான், நம்மளும் அந்த பெரியவரோட அந்த ஸ்வாட ஸ்விங் பண்ண ஒரு ப்ளூ கலர் ஃபிளேமிங் ஆராவும் அப்பியர் ஆகுது. அதுவும் அதோட ஃபிளேம் அட்டாக் அங்க பண்ணும். 2 ஃபிளேம்ஸும் அவங்க கொலைட் ஆகும். அந்த மாஸ்டரும் கண்டிப்பா எதுவுமே ஆகுது அப்படின்னு அரகண்டா யோசிக்கும். அந்த மாஸ்டர் பண்ண அந்த ஃபிளேம்ஸும் அப்படியே கட் ஆகுது. அந்த ஸ்லாஷும் டைரக்டா அது மேல அப்படியே படும். ஆமா, என்ன இது? என்னால ஹீல் பண்ண முடியும், இதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னதான் ஹீல் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹீலே ஆகல. இதே மாதிரி அதுவும் மொத்தமா அழிஞ்சு போகுது. அங்க ஜெயிச்சதும் நம்ம ஹீரோ தான். ஃபைனலி நான் எப்படியோ ஆண்ட்ரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோ ஜெயிச்சனால மற்றவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. சரி, இப்போ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு காய்ஸ், இதுக்கு மேல நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. என்ன லாச்சின் கண்டிப்பா இதே மாதிரி நம்மாலு போர்ட்டல் வழியா அவனோட கொஸ்டம் முடிச்சுட்டு ஆளு வெளியில வரான். இப்போ நம்மாலு ஈவில் காடாவும் இருக்கான், குட்டு காடாவும் இருக்கான். 10 எசரங்காலுங்களை கொல்லணும், அதுக்கான கொஸ்டியும் நம்மால முடிச்சிட்டான். அதே மாதிரி 10 எசரங்காலுங்களை சேர்க்கணும், அதுக்கான கொஸ்டியும் நம்மால முடிச்சிட்டான். அதனால நம்ம ஷின்னு இந்த டைம்ல ஒரு ஈவிலான காடாவும் ஒரு நல்ல காடாவும் இருக்கான். ஆளுக்கு கொஸ்டம் முடிச்சவனே அவ்வளவுதான், அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ஒரு சைடு இந்த ஸ்வாடு ஸ்கேம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா இது ஒன்றும் ஸ்கேம் இல்ல, உண்மையிலே ஒரு பயங்கரமான லக்கு. அங்க இதனால அதுவும் அங்க சொல்லும். உண்மையை சொன்னா இந்த இடத்துல நான் தான் ஸ்கேம் ஆயிட்டேன், எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல அந்த ஹெவன்லி டீமனோட மெமரி அது திரும்ப வரும்னு.
சரி எல்லாமே ஓகே தான், அந்த பிளேடு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ண முடியுமா? ஆனா இதை கேட்குற அதுவும் 50 மில்லியன் ஆகும் அதை ரிப்பேர் பண்ண. அட இது ரொம்ப கிரேசியா இருக்கு, கண்டிப்பா என்னால அவளுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணவே முடியாது. உடனே அங்க சவுண்ட்லெஸ் நைட் மேரும் 10 மில்லியன் தான் ஆகும், வேணும்னா என்கிட்ட கூட, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக் ஸ்மித் இருக்காரு, அவரு மூலமா அசால்ட்டா இந்த விஷயம் ரிப்பேர் ஆயிடும். அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே நம்மாலே இதை வச்சு மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். உடனே ட்ரூத் சீக்கிரம் என்கிட்ட கொடு, என்னால வெறும் 5 மில்லியன்ல அதை ரெடி பண்ண முடியும். பாத்தியா இந்த மாதிரி எத்தனை பேர் எனக்காக ரெடியா இருக்காங்க. இதை கேட்குற 10,000 பிளேடும் சரி சரி, அவங்க அதை ரெடி பண்ணா எப்படியும் அவங்க டைம் ஆகும், அதனால என்கிட்டே கூட 10 மில்லியன் கோல்டு காயின், என்ன டீல் ஓகேவா? வாய்ப்பே இல்ல, 3 மில்லியன் கோல்டு காயின். டீல் ஓகேனா ஓகே, இல்லையா வேற ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேய் நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்க. அப்பனா என்ன வேணாவா? வேணானா சொல்லு, இதை விடவும் கம்மியான அமௌண்ட்ல என்னால ரெடி பண்ண முடியும். இல்ல இல்ல 3 மில்லியன் அதுலயே எனக்கு ஓகே. திடீர்னு பிரின்சிபல் கேங் மூலமா அங்க ஒரு கால் வரும். ஹலோ என்ன விஷயம்? அடே எங்க இருக்க? சீக்கிரமா நம்ம ஹண்டர் அசோசியேஷனுக்கு வா. என்ன ஆச்சு? சடனா நான் எதுக்காக அங்க வரணும்? அது என்னன்னா, நீ இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ண அந்த கஸ்டவ், அவன் மூலமா ஒரு எக் இங்க வந்திருக்கு. என்னது? அந்த டபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த கஸ்டவ், அது மூலமா ஒரு எக் இங்க வந்திருக்கா? இப்படின்னு நம்மளால ஆச்சரியமாவறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அந்த எக்குனால இப்போ என்னென்ன பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, அதே மாதிரி நம்மளால இப்பதான் குட் கார்டாவும் ஒரு ஈவில் கார்டாவும் மாறி இருக்கான். இன்னமும் ஹையர் கார்டு அதுக்கும் மேலலாம் இருக்கு. ஸோ பொறுமையா பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இந்த சண்டை லைட்டா போரிங்கா போகலாம், ஏன்னா ஆனா ஒன்னா கண்டிப்பா என்ன அழிக்க முடியாது, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படி இப்படி இருந்தா அங்க டைலாக் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்காது, இதுக்கப்புறம் வர ஆறுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா ஏகப்பட்ட ஆஃபர் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.